Hello friends, I hope you are very fine. இந்த வீடியோவில் இன்னைக்கு ஒரு நியூ கான்செப்ட் நம்ம படிக்க போகிறோம். இந்த கான்செப்ட் நம்ம நேரடியாக கான்செப்டுக்குள்ளே போகிறோம். கான்செப்ட் இஸ் நத்திங் பட் சென்டென்ஸ் ஃபேமிலின்னு எழுதியிருக்கிறேன் நான். நார்மலி வி சே சென்டென்ஸ் பர்டன், பட் அதுக்கு நான் ஒரு நியூ நேம் கொடுத்துருக்குறேன், சென்டென்ஸ் ஃபேமிலி. ஏன்னா ஒரு வாக்கியங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி தான். அதில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரெகுலேஷன் இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். See, இப்போ அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ சம் ஐடியாஸ். இப்போ ஆங்கிலத்தில் இருக்கிற எல்லாமே வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகள் எல்லாமே சிதறி கிடக்கும் வார்த்தைகள் போல. இட்ஸ் லைக் ஜாஸ்மின் ஃப்ளார்ஸ், மல்லிகை பூக்களை போல. செடிகளில் பூக்கிற அந்த பூக்களை எல்லாம் நம்ம பறித்து என்ன பண்ணுறோம், அதை அழகாக தொடுக்கிறோம். to make them into a garland, beautiful garland. ஒரு அழகிய மாலையாக மாறுவதற்கு நம்ம எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், பறித்து நாம் தொடுக்கிறோம். அந்த தொடுக்கிற அந்த ஒரு த்ரெட் இருக்கு இல்லையா, அதுதான் ரெகுலேஷன். அந்த த்ரெட்டு தான் இப்போ நாம் பேசிக்ஸாக எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த சாப்டர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். நம்ம ஒரு பார்த்துட்டு இருக்கிற எல்லா சாப்டரும் இம்பார்ட்டன்ட் தான். அதில் இது குறிப்பாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, a man should know how to make out a sentence. இந்த வார்த்தைகளை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி அரேஞ்ச் பண்ணுற ஒரு லேர்னிங் தான் சென்டென்ஸ் பர்டன், அதான் சென்டென்ஸ் ஃபேமிலின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். A group of words which gives a complete meaning. So, a group of words which gives a complete meaning. அதுதான் சென்டென்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், ஆனால் மீனிங் தரல அப்படின்னா அது சென்டென்ஸ் கிடையாது. அப்போ நம்ம பேசுகிற வாக்கியத்தில் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. அது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸ்னு சொல்லலாங்க. அரேஞ்ச் பண்ண தெரியணும். அரேஞ்ச் பண்ண தெரில அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் படித்தாலும் வாக்கியங்கள் பேச முடியாது. எத்தனை டிகிரி முடிச்சுட்டு போனாலும் வாக்கியங்கள் பேச முடியாது. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், அதான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும் அப்படின்னா, நம்ம கையில் 5 விரல்கள் இருக்கு அல்லவா, நான் இப்படி அசோசியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன விரல் இருக்கு, தம் இருக்கு இல்லையா, தம் ஃபிங்கர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கட்ட விரல் மாதிரி தான் இந்த தம் ஃபிங்கர் மாதிரி இந்த சப்ஜெக்ட், டூயர் ஆஃப் த ஆக்ஷன். சப்ஜெக்ட்னா என்னங்க, செயலை செய்பவர், டூயர் ஆஃப் த ஆக்ஷன். அதுதான் இண்டெக்ஸ் தம் ஃபிங்கர். தம் ஃபிங்கர் அடுத்து என்ன வருது, கையில் என்ன இருக்கு, இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கா, ஆள்காட்டி விரல் இருக்கா, அதுதான் வேர்பு. வேர்பில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு போன வீடியோவில் நமக்கு தெளிவாக பார்த்துட்டோம். செகண்டா என்ன எழுதுவோம் அப்படின்னா, வேர்பு எழுதுவோம். வாட் இஸ் வேர்ப்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஆர் கால்ட் டு பி வேர்ப்ஸ், அவ்வளோதான். அது வேர்ப்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, அது எல்லாமே வேர்பு. தென் அடுத்து மிடில் ஃபிங்கர் இருக்கு, நம்ம கையில் மிடில் ஃபிங்கர் இருக்கா. ஸோ மிடில் ஃபிங்கர் தான் ஆப்ஜெக்ட். வாட் இஸ் ஆப்ஜெக்ட், அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அவுட்புட் ஆஃப் வேர்ப், வேர்புனுடைய அவுட்புட் அல்லது verb acting upon அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்ன நோக்கத்துக்காக இந்த செயல் செய்யப்படுகிறது, அதுதான் ஆப்ஜெக்ட். நார்மலாக ஆப்ஜெக்ட்னாலே நோக்கம் அப்படிங்கிற மீனிங் கூட நம்ம எடுத்துக்கலாம்ல, ஆப்ஜெக்ட். சரி, அந்த ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறது வாக்கியத்தில் we have to apply 3 questions. What, whom, which. எதை, யாரை, என்ன, 3 கேள்வி நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கு எது பதிலாகுதோ அதெல்லாம் ஆப்ஜெக்ட். இப்போ சில நேரத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்காது, 2 ஆப்ஜெக்ட் இருக்கு ஒரு வாக்கியத்துல. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்ன்றது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம கேட்கணும். டு ஹூம், யாருக்கு அப்படின்னு கேட்டு வர்றதா என்ன, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரி, ஆப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. எல்லா நேரமும் 2 ஆப்ஜெக்ட் வராது, சில நேரத்தில் என்ன செய்ய வரும். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம் எல்லாத்துக்கும், அப்போ கிளியராகவே தெரியும். ஜஸ்ட் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் வாட் இஸ் வாட், என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். 4th ஒன் என்ன இருக்கு, ரிங் ஃபிங்கர் இருக்கா, மோதிர விரல் இருக்கா. அது மாதிரிதான் இது காம்ப்ளிமெண்ட். இது காம்ப்ளிமெண்ட்னு சொல்லக்கூடாது, காம்ப்ளிமெண்ட். அண்டர்ஸ்டாண்ட், அது காம்ப்ளிமெண்ட். இங்க வர்றது என்ன, காம்ப்ளிமெண்ட்.
காம்ப்ளிமெண்ட் வேற. நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் எழுதும்போது கொஞ்சம் அதை டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் காம்ப்ளிமெண்ட்? நத்திங். இட்ஸ் நத்திங் பட் வாட் கம்ப்ளீட்ஸ் த சென்ஸ் ஆஃப் அ சென்டென்ஸ். ஒரு வாக்கியத்தினுடைய முழு அர்த்தத்தையும் எந்த பகுதி நிறைவடைய செய்கிறதோ அதுதான் காம்ப்ளிமெண்ட். அது இல்லாமல் அந்த வாக்கியம் முழுமை பெறாது. அப்படி ஒன்று நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, கேள்வி அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாமா? கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். as what, as which, as how. என்னவாக இருக்கிறது, எதுவாக இருக்கிறது, எப்படியாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் பதில் வர்ற ஒரு ஐடியா சென்டென்ஸ்ல இருக்கும். அதுதான் காம்ப்ளிமெண்ட். இப்போ நம்ம ரிங் ஃபிங்கர் வரைக்கும் பார்த்துட்டோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், the little finger is very important, though it is very small, it supports all other fingers. நம்ம எழுதும்போது கூட அந்த லிட்டில் ஃபிங்கர் அப்படி கையில் வச்சுருந்தா என்ன சொல்ல, பேனா பிடிச்சி நம்ம என்ன செய்வோம், நம்ம எழுதுறோம். ஸோ லிட்டில் ஃபிங்கர் இது மாதிரி அட்ஜங்க்ட் மாதிரி. அட்ஜங்க்ட், வாட் இஸ் அட்ஜங்க்ட்? வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த செயல் எங்கே நடக்கிறது, இந்த செயல் எப்பொழுது நடந்தது, எங்கே எப்பொழுது அப்படின்னு சொல்ற எல்லாத்துக்கும் என்ன பேரு? அட்ஜங்க்ட். அவ்வளவுதான். அப்ப இந்த சென்டென்ஸ் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், செகண்ட் வெர்ப், தேர்ட் ஆப்ஜெக்ட், சம்டைம்ஸ் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சேர்ந்து வரும், ஃபோர்த் காம்ப்ளிமெண்ட், ஃபிஃப்த் என்ன? அட்ஜங்க்ட். அப்போ 5 பேசிக் பேட்டர்ன்னு சொல்லணும். ஆனா ஆங்கிலத்துல 800க்கும் மேற்பட்ட பேட்டர்ன்ஸ் இருக்கு, மோர் தென் 800. ஆனா 5 பேசிக் நமக்கு தெரிஞ்சா போதும். ஐ கேன் மேக் அவுட் அ சென்டென்ஸ், யூ கேன் ஃப்ரேம் சென்டென்சஸ். எல்லா வகையான வாக்கியங்கள் என்னச்சுல நாம வந்து எழுதலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நமக்கு நல்லா தெரியும், நல்லா புரியும். நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்தில்? எ சென்டென்ஸ் இஸ் அ ஃபேமிலின்னு சொன்னேன். அந்த ஃபேமிலின்னு சொன்னாலே ஹூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபேமிலியில் யார் யார் இம்பார்ட்டன்ட்? மை ஃபாதர் அண்ட் மை மதர், 2 பேர் இருந்தாலே போதும். The government recognizes them as a family. ஒரு 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 அப்பா ஒரு அம்மா 2 பேர் இருந்தா போதும். இந்த அரசாங்கம் அவர்களுக்கு என்ன செய்யுது? ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறது அல்லவா? அவ்வளவுதான். அப்ப சப்ஜெக்ட் வெர்ப் இருந்தாலே போதும். சரி, இப்ப அடுத்து சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜென்ட், அதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கிற பிள்ளைகள் மாதிரி நினைச்சுக்க வேண்டியது. அண்டர்ஸ்டாண்ட்? ஐ மேக் இட் வெரி சிம்பிள். அதாவது ஒரு சென்டென்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக ஐ ட்ரை டு கோ வெரி 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 ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் வெரி ஈஸி வாட் எக்ஸ்பிளனேஷன். அதான் இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். காட் இஸ் லவ். சப்ஜெக்ட்னா ஒன்றும் கிடையாது. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நவுன் எல்லாம் படித்தோம்ல, நவுன் ப்ரொனவுன் படித்தோம்ல, அது எல்லாம் சப்ஜெக்ட் சொல்லுவோம் அந்த இடத்துல. அவ்வளோதான். பிளேஸு, பர்சன், திங்ஸு, ஐடியா எல்லாம் சொன்னோம்ல, படித்தோம்ல போன வீடியோவில், அது எல்லாத்தையும் இங்கே என்னன்னு சொல்லுவோம்? சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இங்கே வேற பேர் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, எவ்ரி சாப்டர் இஸ் இன்டர்லாக்டு, இன்டர் கனெக்டட். எல்லாம் தனித்தனியாக நிற்காது ஆங்கிலத்தில், எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். ஓகே, லெட் அஸ் see. God is love. இங்கே சப்ஜெக்ட் காட், ஈஸ்ங்கிறது வெர்ப், ஆக்சிலரி வெர்ப் மட்டும் பயன்படுத்தியிருக்கோம். லவ் எப்படி இருக்கிறாரு? அன்பாக இருக்கிறார். இறைவன் அன்பாக இருக்கிறார். இப்போ ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லவா? ஆக்சிலரி வெர்ப் மட்டும் வந்ததுன்னா அடுத்து வரக்கூடியது கண்டிப்பா மேக்சிமம் என்னவா தான் இருக்கும்? காம்ப்ளிமெண்டா தான் இருக்கும். சரி, காம்ப்ளிமெண்ட் இன்னும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல போய் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கும் பொழுது ஒரு ஐ காட் ஒன் ஐடியா. என்னவா? ஒன்றும் கிடையாது. அட்ஜெக்ட்னு சொல்றோம்ல, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல பேர் உரிச்சொல்னு சொல்றோம்ல, அது எல்லாமே இங்க என்னவா இருக்கும்? காம்ப்ளிமெண்டா இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கா? வெரி சிம்பிள். இட்ஸ் வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட், டு லேர்ன் அண்ட் டு ஸ்பீக் அண்ட் டு ரைட். அதை புரிஞ்சுக்கணும் பேசிக். அவ்வளவுதான். சென்டென்ஸ் பட்டன்ல காம்ப்ளிமெண்ட்னு சொல்றோம்ல, அதெல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். இப்போ லவ் அப்படிங்கிற வார்த்தையை அங்கே என்னன்னு சொல்லுவோம்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே என்னன்னு சொல்கிறோம்? காம்ப்ளிமெண்ட்.
காம்ப்ளிமெண்ட்னா ஏற்கனவே சொல்லிருக்கேன், இட்ஸ் கம்ப்ளீட்ஸ் தி சென்டென்ஸ். ஓகே, தி நெக்ஸ்ட், ஐ ரீட் a novel. நான் ஒரு நாவல் படிக்கின்றேன். இங்க ஐ சப்ஜெக்ட், ரீட் மெயின் வெர்ப், இது ஆக்ஷன் வேர்டு, மெயின் வெர்ப். இப்போ கேள்வி அப்ளை பண்ணி பார்க்கலாம். நான் படிக்கிறேன், என்ன படிக்கிறேன், எதை படிக்கிறேன், யாரை படிக்கிறேன். 3 கேள்வியில ஏதாவது ஒண்ணுல ஆன்சர் கிடைச்சிரும். அதெல்லாம் ஆப்ஜெக்ட். புரிஞ்சுச்சா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளவுதான். ஆப்ஜெக்ட்ங்கிறது என்ன? அடுத்து இதுக்கு ஒரு டெக்னிக் சொல்றேன் பாருங்க, ஒரு ஷார்ட்கட் வே சொல்றேன் பாருங்க. இதுக்கு எப்படி சொன்னேன், ஆக்ஸிலரி வெர்ப் மட்டும் சென்டென்ஸ்ல இருந்ததுன்னா அடுத்து வரக்கூடியது கண்டிப்பா என்னவா இருக்கும், காம்ப்ளிமெண்டா தான் இருக்கும். அடுத்து ஒண்ணு சொல்றேன், மெயின் வெர்ப் மட்டும் வந்ததுன்னா மெயின் வெர்ப்க்கு அடுத்து வரக்கூடியது மேக்ஸிமம் என்னவா தான் இருக்கும், ஆப்ஜெக்டா தான் இருக்கும். தட் இஸ் கிளியர். அவ்வளவுதான், ஓவர், முடிஞ்சிருச்சு. ஐ ஹோப் த லேர்னிங் இஸ் ஓவர். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் ஃபார் யூ அண்டர்ஸ்டுட். மறுபடியும் சொல்றேன், ஆக்ஸிலரி வெர்ப் மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடியது நம்ம அடுத்து என்னதான் எழுதுவோம், காம்ப்ளிமெண்டா தான் எழுதுவோம். மெயின் வெர்ப் மட்டும் இருந்ததுன்னா, ஆக்ஷன் வேர்டு மட்டும் இருந்ததுன்னா வாக்கியத்துல அதுக்கு அடுத்து வரக்கூடியது மேக்ஸிமம் என்னவா சொல்லுவோம், ஆப்ஜெக்டா தான் சொல்லுவோம். வேற ஒன்றும் கிடையாது, வேற ஒன்றும் சொல்ல மாட்டோம். நெக்ஸ்ட், I have written a lengthy sentence. The sentence seems to be very lengthy. இந்த ஃபேமிலில 5 பேர் இருக்காங்க. சாரி, இந்த ஃபேமிலில 4 பேர் இருக்காங்க. சி, இந்த ஃபேமிலில 3 பேர் இருக்காங்க, இதுல 3 பேர் இருக்காங்க. சோ இதுல பாருங்க 4 பேர் இருக்காங்க. 4 people are there in this family. My father gifted me a book on my birthday. என் பர்த்டேக்கு என்னுடைய தந்தை என்ன செஞ்சாங்க, ஒரு புத்தகத்தை பரிசா கொடுத்தாங்க அப்படின்னு சென்டென்ஸ் சொல்லியிருக்கிறேன். பாட்டன் இருக்கு இதுல. பாட்டன் பார்த்துடலாமா? மை ஃபாதர் தான் சப்ஜெக்ட். இங்க கிஃப்டட்ங்கிறது வெர்ப். கிஃப்ட வெர்பா பயன்படுத்தலாம். கிஃப்டட், பிரசன்டட், கேவ் அப்படின்னு சொல்றது அது வெர்ப். இங்க 2 இருக்கு ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தார், எனக்கு கொடுத்தார். இப்படி 2 ஆப்ஜெக்ட் வரும்போது முதல்ல இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லணும், அடுத்ததான் என்ன சொல்லணும், டைரக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லணும். இப்ப யாருக்கு கொடுத்தார், எனக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தார், ஒரு புத்தகத்தை கொடுத்தார். எப்பொழுது கொடுத்தார், ஆன் மை பர்த்டே. அர்ஜென்ட் வந்துருச்சு. அப்ப அக்கேஷன், வென், வேர் அப்படிங்கிறதுலாம் பதில் சொல்றது என்ன, அர்ஜென்ட் சொல்லணும் இல்லையா? சோ தட் இஸ் ஓவர். இப்ப என்ன போட்டோல இங்க எழுதியிருக்கிறோம், SVIODOA அப்படின்னு எழுதியிருக்கிறோம். சில நேரத்துல இன் ஸ்கூலிங் அந்த பேட்டர்ன் கொடுத்துருவாங்க, அந்த பேட்டர்னை பயன்படுத்தி சென்டென்ஸ் அமைக்க சொல்லுவாங்க. சில இதுல சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, பேட்டர்ன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. And my dear students are getting highly confused. It's very simple. அதுக்குள்ள போலாம். அடுத்த ஒரு சென்டென்ஸ் எழுதிருக்கேன். இந்த சென்டென்ஸ், இந்த ஃபேமிலியில பாத்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்க. ஃபேமிலியில 5 ஃபிங்கர் இருக்கு. See, I met my friend as a doctor in Madurai. மதுரையிலே என் நண்பனை ஒரு மருத்துவராக சந்தித்தேன். இதான் மீனிங். ஐங்கிறது சப்ஜெக்ட், மெட், மீட்டோட பாஸ்ட் டென்ஸ் மெட், வெர்ப். யாரை சந்தித்தீர்கள், என் நண்பனை சந்தித்தேன், ஆப்ஜெக்ட். என்னவாக சந்திச்சீங்க, ஒரு மருத்துவராக சந்திச்சேன், காம்ப்ளிமெண்ட். எங்க சந்திச்சீங்க, மதுரையில சந்திச்சேன், இன் மதுரை. ப்ரிபோசிஷன் வந்து பாருங்க, இங்க ப்ரிபோசிஷன் அதோட சேர்த்து இது என்னது, பிளேஸ குறிக்குது, அதனால இது என்ன, அர்ஜென்ட். சோ இந்த ஃபேமிலில யார் இருக்கா, 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்ப நம்மளுடைய விருப்பம் தான், 2 பேர் வச்சு சென்டென்ஸ் எழுத போறோமா, 3 பேர் வைக்கிறோமா, 4 பேர் வைக்கிறோமா, 5 பேர் வைக்கிறோமா. 5 பேசிக் பேட்டர்ன், 5 பேசிக் காம்பனன்ட்ஸ் எப்படினாலும் சொல்லிக்கலாம். இப்போ வாங்க அடுத்து. இப்போ நான் அர்ஜென்ட்டை முன்னாடி வச்சு சென்டென்ஸ் சொல்றேன். டுடே, எஸ்டர்டே, டுமாரோ நார்மலி வி பிகின் சென்டென்ஸ். அதுக்கெல்லாம் அர்ஜென்ட் ஃபர்ஸ்ட்ல குறிக்கணும். எஸ்டர்டே ஐ வென்ட் டு சென்னை. நேற்று நான் சென்னைக்கு போனேன். இங்க நான் எப்படி ஆரம்பிச்சிருக்கிறேன், ஐ ஹவ் ஸ்டார்டட் சென்டென்ஸ் வித் அர்ஜென்ட். So he look at the sentence, yesterday urgent, I subject, went, go, went, gone, went, போனேன் verb, to சென்னை, எங்கே போனீர்கள், சென்னைக்கு போனேன், urgent. சோ இந்த வாக்கியத்துல எத்தனை பேர் இருக்காங்க, ரிப்பீட் ஆயிருக்கு, அர்ஜென்ட் ரிப்பீட் ஆயிருக்கு 2 இடத்துல, எஸ் வி அப்படி இருக்கு. அப்போ ஏ எஸ் வி ஏ அவ்வளவுதான் போட்டு. தென் அப்புறம் ஒரு முக்கியமான சென்டென்ஸ் எழுதிருக்கிறேன், and that is very much important
very much relevant with the context. இந்த கான்டெக்ஸ்டோட ரொம்ப தொடர்புடைய ஒரு வாக்கியத்தை எழுதியிருக்கிறேன். இன்றைக்கு தொடர்புடைய ஒரு வாக்கியத்தை நான் எழுதியிருக்கிறேன். So today is a special day for everybody, you know. So we celebrate the birthday of Mahatma Gandhi in India, in our nation. So I have written a sentence. இப்போ மகாத்மா காந்தியை பற்றி நாம் ஒரு வாக்கியம் பேசுகிறதா வச்சுக்கோமே. ஸ்கூல்ல எல்லாம் நம்ம பேச்சு போட்டி பேசுகிறோம்ல, அப்போ ஒரு சென்டென்ஸ் நம்ம பிகின் பண்ணுறதா வச்சுக்கோமா ஆங்கிலத்தில். காந்தி was born on 2nd October 1869. So I have told a sentence. விசிபிளா இருக்கா? விசிபிளா இருக்குன்னு நம்புறேன். See, Gandhi was born on 2nd October 1869. So இந்த சென்டென்ஸ் எப்படி நான் ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன்? சப்ஜெக்ட், இங்கே காந்தி தான் சப்ஜெக்ட். was born, பிறந்தார். verb, எப்பொழுது பிறந்தார்? on 2nd October 1869, இன்றைக்கு தான். பர்டனோட பேசியிருக்கிறேன். எஸ் வி ஏ மூணே பேர் தான் இருக்காங்க சென்டென்ஸ்ல. உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து I have given only limited examples only, but I have touched upon all the family members. நான் எல்லாத்தையும் டச் பண்ணியிருக்கிறேன். So we can write thousands of examples, but the word is not enough to write all the examples. But I have given you some idea about how to frame sentences. அதில் தான் டைட்டிலே நான் இப்படி கொடுத்துருக்கிறேன், சென்டென்ஸ் ஃபேமிலின்னு கொடுத்துருக்கிறேன். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நம்முடைய மொழி ஆரம்பமாகிறது. இந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் தான் மை சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிகின்ஸ். யுவர் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிகின்ஸ். இந்த பேட்டர்ன் தெரியல அப்படின்னா எனக்கு எத்தனை வயதானாலும் சரி, ஐ cannot speak out even a single sentence in English meaningfully. நான் மீனிங்ஃபுல்லா ஒரு வாக்கியம் பேசணும் அப்படின்னா ஐ மஸ்ட் நோ த சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்ன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது இருந்தாதான் சிதறி கிடக்கிற ஆங்கில வார்த்தைகளை அழகா தொடுத்து ஒரு மாலையாக நாம் அணிந்து கொள்ளலாம். அந்த சென்டென்ஸ் நீங்க பார்க்கும்போது ஆச்சரியப்படுறோம். ஆங்கிலத்தில் பேசுறவங்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. They know the sentence pattern. That's why they are talking very nicely. Okay, yes. So நான் உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக தான் நான் பேசியிருக்கிறேன். இப்போ நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் ரொம்ப லிமிட்டட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துருக்குறோம். இதை பேஸ் பண்ணி you just travel, you can get more ideas. இனிமேல் நீங்கள் புத்தகத்தை படிக்கும் பொழுது எங்கெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களோ, எங்கெல்லாம் சென்டென்சஸை கிராஸ் பண்ணுறீங்களோ அங்கே எல்லாத்துலேயும் பாருங்க ஒரு பேட்டர்ன் இருக்கும். பேட்டர்ன் இல்லாத சென்டென்ஸே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அழகாக சொல்லி முடிச்சிருக்கிறோம். அடுத்த வீடியோவில் வந்துட்டோம். சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஒரு பிக் சாப்டர் படிக்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், டென்சஸ். அப்புறம் மாடல் வேர்ப்ஸ் கொஞ்சம் இருக்குது. மாடல் வேர்ப்ஸ் இப்போ கரண்ட் 10th வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டராக இருக்குது. அதை நம்ம டீல் பண்ண போகிறோம். either tenses or modal verbs that we are going to see in the next video. Yes. Thank you.